வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் ரசித். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கு இல்லைனா கார் ரெண்டையும் வந்து நம்மளே எப்படி பஞ்சர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்காண்டியே ஸ்பெஷலான வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ரொம்பவே முக்கியம். அதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பஞ்சர் வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ஹைவே போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியோட ஹைவே போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மெக்கானிக்கை வந்து நம்ம கண்டிப்பாக கூப்பிட முடியாது, ஏன்னா பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்மளே எப்படி பஞ்சர் பண்ணலான்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கப்பில் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க. அந்த ஷாம்பை வந்து அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. எதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்லுதேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து டயரில் எங்கே பஞ்சர் ஆகிருக்குன்னு இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியாக. இதே மாதிரி நீங்கள் ஹைவேல போய் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, சலூனில் வந்து வச்சுருப்பாங்க ஒரு ஸ்ப்ரே மாதிரி. அந்த ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹைவேலலாம் போவையில். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேரெக்டாக வந்து பஞ்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம ஷாம்பு கலப்பணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி டயரை வந்து ரைட் சைடாக திருப்பிவோங்க. எனக்கு பஞ்சராக இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு ஃப்ரண்ட் வீலு. அதே எனக்கா உங்களுக்கு பேக் வீலாக இருக்கலாம், எங்கேனாலும் பஞ்சராக இருக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த டயர் வந்து ஏர் இறங்கியிருக்குன்னு பாருங்கள். பஞ்சர்லேயே வந்து 2 டைப் உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபுல்லாக ஏர் இறங்கிடும், இன்னொன்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் இறங்கும். நம்மளுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் இறங்குது. அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சர் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பஞ்சர் கிட் தேவைப்படும். அந்த பஞ்சர் கிட் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு பஞ்சர் பண்ண முடியும். இந்த பஞ்சர் கிட் எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, பைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வந்து இந்த பஞ்சர் கிட் வந்து கிடைக்கும். இதோட ரேட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 ஒரு 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கட்டிங் பிளேட் தேவைப்படும். இந்த ரெண்டையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ரெண்டாவது என்னென்னா, நம்மளுக்கு ஜாக்கி தேவைப்படும். காரை பொறுத்த வரைக்கும் ஜாக்கி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம பஞ்சர் பார்க்க முடியும். அதேனாக்கா நம்ம வந்து ஒரு ஜாக்கியும் எடுத்தாச்சு. பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாக்கி தேவைப்படாது. நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வீலை வந்து நம்ம சுற்றி வந்து செக் பண்ணிடலாம். அதேமாதிரி நம்ம காரை வந்து சுற்றி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஜாக்கி இருக்கும். எல்லா கார்லேயுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஜாக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜாக்கி இல்லைனா கண்டிப்பாக வந்து ஜாக்கி வாங்கிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாக்கி எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஜாக்கி தெரியல அப்படின்னா இதையும் நீங்கள் பார்த்து ஈஸியாக வந்து நீங்கள் ஜாக்கி எப்படி லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு இதிலே நம்ம சொல்லி தந்துடுறேன். இதுதான் வந்து இந்த ஜாக்கி பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஜாக்கி கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ஜாக்கி வந்து அப் அண்ட் டவுன் ஆகிறதுக்கு அந்த கம்பி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கைட்டே வந்து கிளாக் வைஸில் சுற்றணும். அதாவது ரைட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா ஜாக்கி வந்து லிஃப்ட் ஆகும். இதுதான் லெஃப்ட் சைடு சுற்றுனீங்க அப்படின்னா அப்படி பைய கீழே இறங்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காரு அண்டர் சேஸு கீழே போயிடணும். போய்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காருக்கு ஏற்றாப்புல அவங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க ஜாக்கி வந்து எங்கே லிஃப்ட் பண்ணலாம்னு. நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டில் இப்போ ஃப்ரண்ட் டயர்னால ஃப்ரண்ட் பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ஹூக் அவங்க கொடுத்துருக்க ஹூக்கை வச்சு ரைட் சைடு எப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாக்கி வந்து லிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈஸி ஸ்டெப் தான். இதே மாதிரி லெஃப்ட் சைடு சுற்றுறீங்க அப்படின்னா ஜாக்கி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜாக்கி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணி லிஃப்ட் பண்ணியாச்சு. நம்ம டயர் வந்து சுற்றணும். நம்ம கைட்டு வந்து இப்படி ரொட்டேட் பண்ணால் சுற்றணும். அந்த அளவுக்கு வந்து ஜாக்கியை வந்து நம்ம மேலே வந்து லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ நம்ம வந்து லிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ டயர் வந்து ஓரளவுக்கு வந்து சுற்றுற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக வந்து நம்ம டயரை வந்து செக் பண்ணணும். எங்கே ஏர் இறங்கியிருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ பொறுமையாக சுற்றி பார்க்கணும். ஒவ்வொரு சைடாக எங்கே ஏர் இறங்கியிருக்கு, இல்லை எங்கேயாவது ஆணி குத்திருக்கலாம், இல்லை ஸ்க்ரூ ஏறி இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஏறி இருக்கும். நீங்கள் வந்து இந்த பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ ஏறின மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்க்ரூ மாதிரி இல்லை, ஏதோ ஒரு சின்ன இரும்பு துண்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம இதை வந்து ஊற்றி பார்த்துக்கிடுவோம். ஊற்றி பார்த்தோம், அந்தளவுக்கு வந்து ஏர் வந்து இறங்கலை, பபுள்ஸ் ஒன்றும் காமிக்கலை. அப்போது இங்கே வந்து ஏர் வந்து இறங்கலன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பஞ்சர்கிட்ட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஊசியாக இருக்கும். இது வந்து நம்ம குத்துறதுக்கு எதுக்கு குத்துன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா தான் வந்து அந்த பஞ்சர் பண்ணுறது வந்து உள்ளே இறங்கும். அதுக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹூக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பஞ்சர் இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி பஞ்சர் ஆகிருக்கு. அந்த இடத்துல பஞ்சர் பண்ணியிருந்தோம். அதே இடத்துல ஒரு ஓரமாக தான் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கு. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வருது. இந்த பார்த்தீங்களா, நம்ம ஊற்றினோடனே அந்த பபுள் வருது பார்த்தீங்களா, அந்த இடம் அந்த ஹூக்கை வச்சு குத்துறோம் பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க அந்த இதை வச்சு நல்லாவே குத்திக்கிடணும். அப்படின்னா தான் ஹோலை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக்கினா மட்டும்தான் நம்ம பஞ்சர் கிட்ட வந்து உள்ளே வந்து இறங்கும். இப்போ நம்ம அந்த கொடுத்துருக்க ஹூக்கை வச்சு நான் வந்து உள்ளே வந்து நல்லாவே வந்து ஹோல் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் தான் நம்ம பஞ்சர் வந்து கீழே இறங்கும். இப்போ நானும் குத்தி குத்தி பார்க்கேன், சின்ன மைன்யூட்டாக தான் இருக்குது. அது பார்த்து இந்த டயரை பார்த்தீங்களா எவ்வளோ கட்டாய் இருக்குன்னு. நம்ம கார் ட்ரைவ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜெட்டை வச்சு ஃபுல்லாக ட்ரிஃப்டிங் தான் பண்ணோம் போன மந்த்து. அதனாலே வந்து டயர் வந்து கிளிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒன்றும் ஒரு 2 மந்த் 3 மந்த்தில் வந்து நெக்ஸ்ட்டு டயரை வந்து மாற்றிடலாம், சேஞ்ச் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது டயர் வந்து, ஆனால் கொஞ்சம் அரிச்சு தான் இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹூக்குக்குள்ளே இப்போ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க வந்து பஞ்சர். ஒரு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அண்ணா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஒன்று வந்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குண்டு ஊசிலாம் கொறுப்போம் இல்லை பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கொறுக்க போகிறோம். அதில் எப்படி கொறுக்கணும்னா சென்டராக வச்சுக்கோங்க. சென்டராக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த குத்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை ரிலீஸ் பண்ணையில் ஏர் வரும், டக்குன்னு இதை வச்சு குத்திடணும். டயர் வந்து கியரில் போட்டுக்கோங்க. கியரில் போட்டால் தான் உங்களுக்கு வீல் வந்து சுற்றாது. கியரில் போட்டுட்டு இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு உள்ளே நீக்கி போயிடும். ஆனால் ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. உங்களுக்கு பாதி வந்து இந்த அளவுக்கு வந்து வெளியே எக்ஸ்ட்ரானாக வந்து தெரியணும். லைட்டாக சுற்றிட்டு ஒரு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம பஞ்சர் பார்த்தாச்சு. பார்த்தீங்களா, பஞ்சர் பார்த்தாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி விட்டுறக்கூடாது. பஞ்சர் பார்த்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும், ஏர் வந்து மறுபடியும் லீக் ஆகுதா ஆகலையா. கை வச்சு பார்க்க ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலை. இப்போ நம்ம தண்ணியை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், பபுள்ஸ் வந்து அந்த மாதிரி வரவே இல்லை. வந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பபுள்ஸ் வரவே இல்லை. பஞ்சர் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம கேர்ள்ஸே வந்து நிறையா வந்து கார் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து ஈஸியாக வந்து இந்த நம்ம வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பஞ்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஜாக்கியும் அந்த அளவுக்குலாம் தூக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நீங்கள் வந்து லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சர் பார்த்தாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக பஞ்சர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஜாக்கியை வந்து கீழே இறக்கிடலாம். அதுக்கு ஜாக்கி இறக்கிறது முன்னாடி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டயரை வந்து இந்த மாதிரி டக்குன்னு கீழே இறக்கிடக்கூடாது. டயரை வந்து நம்ம ஸ்டெடி பண்ணிக்கணும். ஸ்டெடி பண்ணிவிட்டு, ஏன்னா பஞ்சர் வர பார்த்துருக்கோமா, ஸ்டெடி பண்ணிக்கோங்க. ஸ்டெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஜாக்கியை வந்து நம்ம மேலே அப் அண்ட் பண்ணல என்ன பண்ணுவோம், ரைட் சைடில் சுற்றுறோமா, இப்போ வந்து அதே ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது லெஃப்ட் சைடு சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாக்கி வந்து பைய அப்படி வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பஞ்சர் பார்த்தாச்சு, வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து போகக்கூடாது. ஏன்னா ஏர் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஏர் ஃபில் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஏர் பம்ப் வந்து நெட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வந்து போன வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை ஐகார்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த ஏர் பம்ப் வந்து வாங்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயரில் வந்து ஏர் வந்து கம்மியாக தான் லீக் ஆச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மற்ற டயரில் வந்து ஏர் வந்து ஃபுல்லாகவே வந்து லீக் ஆயிரும். அப்போது வந்து நம்ம ஏர் இருந்தால் தான் பஞ்சரே பார்க்க முடியும். அதுக்காண்டியாக இந்த ஏர் பம்ப் வந்து வாங்கிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.